ஞானமே வடிவாய். ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே, நாட்டத்துள் நிறைந்த வானமே, எனக்கு வந்து வந்து ஓங்கும் மார்க்கமே, மருளர்தாமறியா மோனமே, முதலே முக்தி நல்வித்தே முடிவிலா இன்பமே, செய்யும் தானமே தவமே, நின்னை நான் நினைந்தேன் தமியனேன் தனை மறப்பதற்கே. தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால், அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்த என்னை, நின் பாதம் என்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரிலேயே. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழு தோதினாலும் அறநெறி காண்பதாகும். வண்ணஞ்சை பார்ச்சோராக்கி வழக்கிலா தமணர் தந்த நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. புல்லாங்குழலின் ஓசையிலே நுழைந்து என் மனதில் என்றும் நிறைந்திருக்கும் என் தமிழ்த்தாயை வணங்கி, மிகச்சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் இந்த குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியை எந்த குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த சான்றோ பெருமக்களே, நாவுக்கு மட்டுமே இனிமையை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இல்லை, வள்ளுவன் சொன்ன வார்த்தை எங்களுக்கும் அதிலே அர்த்தம் இருக்கிறது என்பதற்காக செவிக்கும் உணவு கொடுக்கிறோம் என்று இனிய சுவையினை கொடுப்பதற்காக வேண்டி மிகச்சிறப்பாக இந்த குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அதை சார்ந்திருக்கக்கூடிய சான்றோ பெருந்தகைகளே, இந்த விழாவினை ஏற்றி நடத்துகின்ற பெருந்தகைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி ஆன்மீக செல்மல் ஐயா ரத்னம் செட்டியார் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். நான் சொல்வதுண்டு, திருப்பூருக்கு திருப்பூர் குமரனால் ஒரு பெருமை என்று சொன்னால், அவர் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் என்று சொன்னால், நாட்டிற்காக இந்த ஊரில் ஒருவர், ஆன்மீகத்திற்காக ஒருவர் என்று சொன்னால் அது ரத்னம் செட்டியார் ஐயா அவர்களை தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்து எத்தனை ஆன்மீக நிகழ்ச்சிகளை அவருடைய வாழ்நாளில் பார்த்திருப்பார்னு கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஆன்மீகத்திலே மிகப்பெரிய நாட்டம் கொண்டு செயல்படுகிற ஐயா அவர்களையும், பொதுச் செயலாளர் ஐயா அவர்களையும், எங்களுடைய வழக்குரைஞர் ஐயா அவர்களையும், கூடியிருக்கிற எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். என பெயர் குறிப்பிட முடியாத காரணம், எதனால் பெயரை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் விடுபட்டு போகிற விபத்து நடக்கலாம். அதனால் கூடியிருக்கிற எல்லாரையும் வணங்கி, ஐயா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்ன தலைப்பு கொடுக்கலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார். எனக்கு அப்பொழுது என்ன தலைப்பு சொல்லலாம் என்று உடனடியாக தோன்றவில்லை. சரி, என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று சிந்திக்கிற போது என் வாயிலே வந்த வார்த்தை இதுதான்: கங்குகரை காணாத கடலே. இறைவன் யார்? அவன் எப்படி இருக்கிறான்? இறைவனை காட்ட முடியுமா? விவேகானந்தர் ஒரு பெரிய திவானுடைய அரசவைக்கு போயிருந்தார். இந்த திவானுக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இன்றைக்கு மிக அருமையான தரிசனத்தை கண்குளிர, இன்னும் என்ன சொல்ல போனா என் கண்கள்ல அந்த தரிசனம் இருக்கு, பேச்சு வரல. மிக அருமையான தரிசனத்தை இன்றைக்கு எனக்கு பெற வைத்தார்கள். இந்த பேரு போதும். இந்த நிகழ்ச்சியில பேச வந்ததற்கு இறைவனை அப்படியே முழுவதுமாக உள்ளூர வாங்குகிற ஒரு தரிசனத்தை இன்றைக்கு நான் கண்டுகளித்தேன். அதுபோல அவரை பார்த்த அந்த திவானுக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கையிலே விவேகானந்தரை பார்த்து சொன்னார், கல்லுக்குள்ள இறைவன் இருப்பானா? சாதாரண கருங்கல்லுக்குள்ள இறைவன் இருக்கிறதாக நீங்க எப்படி நம்புகிறீர்கள்? விவேகானந்தர் இருக்கிறார், நம்பிக்கை தான் வாழ்க்கை சொன்னார். அவர் நம்பல. என் வீட்டு வாசற்படியிலே ஒரு கருங்கல் கிடந்தது. நான் கால் மிதித்து சென்ற அந்த கருங்கல் ஒரு நாள் வந்து அந்த உளியை இருக்கிற சிற்பி என்ன பண்ணா, அந்த உளியை தட்டி பார்த்தான். சிலை செதுக்க ஏற்ற கல் என்பதனால் அதை எடுத்து சிலையாக செதுக்கினான். அது கருவறைக்குள்ளே போன காரணத்தினால் அது இறைவனாகிவிட முடியுமா? அவனை
கையெடுத்து நான் கும்பிட்டு விட முடியுமா? திவான் கேள்வி கேட்கிறார். விவேகானந்தர் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நின்றார். அங்க இருக்கிற அரசவையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எக்காலமான சிரிப்பு. விவேகானந்தர் தோற்று விட்டார் என்று நினைத்தார்கள். விவேகானந்தர் திரும்பி பார்த்தார். அந்த திவானுடைய அந்த அரியாசனத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. கேட்டால் அந்த படத்தில் இருக்கிறவர் யார்? உடனே அந்த திவான் சொன்னார், என் தந்தை யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். என்ன செய்திருக்கிறார்? இந்த திவான் மக்களுக்கெல்லாம் தேவையானதையெல்லாம் செய்திருக்கிறார், அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார், ரொம்ப வல்லலாக இருந்திருக்கிறார், மக்களை ஒரு உயிரும் உடலும் போல பாதுகாத்திருக்கிறார், ரொம்ப நல்லவர். அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா? இல்லை, இறந்து போய்விட்டார். அப்படியானா அந்த படத்தை கொஞ்சம் எடுத்து தாருங்கள் என்று சொன்னார். அதை வாங்கியவுடன் விவேகானந்தர் அதை கீழே போட்டு உடைத்தார். திவானுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. என்ன காரியம் செய்து விட்டீர்கள் விவேகானந்தர் அவர்களே? உங்களை மதித்து என் தந்தையாருடைய படத்தை கொடுத்தேன், நீங்கள் கீழே போட்டு உடைத்து விட்டீர்களே. இப்போ விவேகானந்தர் சொன்னார், இந்த படம் பார்ப்பதற்கு சகிக்கவில்லை, காரி உமிழுங்கள் என்று சொன்னார். இன்னும் கோபம் வந்து விட்டது திவானுக்கு. உங்கள் தலை தப்புமா என்று தெரியவில்லை, நீங்கள் தலையோடு வெளியே போவீர்களா என்று தெரியாது. என் தந்தையின் படத்தை தூக்கி போட்டு உடைத்ததோடு மட்டுமல்லாமல் காரி உமிழச் சொல்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். அப்போ விவேகானந்தர் சொன்னார், சாதாரண பேப்பரிலே வரையப்பட்ட கிறுக்கல்களுக்கு மத்தியிலே உங்கள் தந்தை இருப்பதாக நீங்கள் நம்புவது உண்மையானால், கல்லுக்குள்ளே இறைவன் இருப்பதாக நாங்கள் நம்புவதும் உண்மை என்று சொன்னார். ஒரு பேப்பரிலே வரையப்பட்ட கிறுக்கல்கள் இல்லையா, அந்த கிறுக்கல்கள் என்கின்ற அந்த ஓவியத்துக்குள்ளே ஒரு இறைவன் உன்னுடைய தந்தை இருப்பதாக நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை, இறைவன் எவ்வளவு விரிந்திருக்கிறான், எந்த அளவிற்கு விரிந்திருக்கிறான், எங்கெல்லாம் விரிந்திருக்கிறான், எல்லோருடைய மனதிலும் வியாபித்து எல்லாருடைய மனதிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. மனமது தூய்மையாயிருந்தால் மந்திரம் தேவையில்லை. திருநாவுக்கரச பெருந்தகை சொன்னார், நீ போய் கங்கையிலே குளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? காவிரியில் நீராடினால் புனிதம் கிடைத்து விடும் என்று நம்புகிறாயா? காசியில் நீராடலாம், நம் பாவத்தை தொலைத்து விடலாம் நினைக்கிறியா? நம்பிக்கை தவறல்ல, ஆனால் மனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டு, கங்கையிலே நீராடலாமா காவிரியில் நீராடலாமா? சாதாரண ஒரு உதாரணம் சொல்வார்கள். நம்ம வீட்டுல உணவுக்கு பயன்படுத்துகிற பாகற்காய் இருக்கு இல்லைங்களா, அது என்ன சுவை உடையது சொல்லுங்க பார்க்கலாம்? கசப்பு சுவை. சரி, பாகற்காயோட கசப்பு போகணும், நேரா அதை எடுத்துட்டு போய் நேரா காசியிலே கங்கையிலே போய் கழுவி விட்டு வந்தால் பாகற்காயின் கசப்பு போகுமா? குடகுமலையிலே உற்பத்தி ஆகிற காவிரியிலே போய் தலைக்காவேரியிலே போய் உருவாகுகிற இடத்திலே கழுவிட்டு வந்தா பாகற்காயின் கசப்பு போகுமா? சரி, ராமேஸ்வரத்திலே போய் அக்னி தீர்த்தத்திலே நான் கழுவிட்டு வரேன்னு கழுவுனா போகுமா? கங்கையிலே போகாத கசப்பு, காவிரியில் போகாத கசப்பு, ராமேஸ்வரத்தில் போகாத கசப்பு என் வீட்டில் போனது. எப்படி? என் தாய் அதை நறுக்கினால், சிறிது சர்க்கரை சேர்த்தால், சமைத்தால் நான் சாப்பிட்டேன். இப்போ பாகற்காய் போன்றது தானப்பா இந்த மனம், கசப்பானது. கங்கையில் கழுவுவதனாலோ காவிரியில் கழுவுவதனாலோ ராமேஸ்வரத்தில் கழுவுவதனால் மட்டுமே புனிதம் அடைந்து விடாது. அப்ப எப்போ புனிதம் அடையும்? சர்க்கரை போன்ற இனிய இறைவனை மனதிலே ஏற்கிற போது பாகற்காய் போன்ற மனதும் இனிக்கும். அதனால்தான் திருநாவுக்கரசு பெருந்தகை சொன்னார், கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், கொங்குமாக்கடல் குமரித்துறை ஆடில் என், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புங்கள். நம்புகிறவர்களுக்கு இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான்.